ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் அண்டு ரிசர்ச். இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு அமானுஷ்ய தேடல். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணி நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பதிவில் பிரபஞ்சத்தினுடைய சக்தி, கடந்த காலம், இருந்த காலம், நிகழ்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்களை நம்மளால வந்து ரீசர்க்குலேஷன் வச்சு நம்மளால பார்க்க முடியும். நம்மளுடைய மன ஆற்றலை வச்சு பார்க்க முடியும். அதனுடைய உரையாடல் தான் என்னுடைய நண்பர் ரிசர்ச் பண்றவங்கள இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மனம் அறிதல் அப்படின்ற ஒரு பயிற்சி கொடுத்துருக்கு. அதுல வந்து தினமும் பயிற்சி பண்ணா அவங்க ஒருத்தர் மைண்ட்ல வந்து என்ன நினைக்கிறாங்க, மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்றத நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸ்ல போய் கேட்ச் பண்ணி எடுத்துட்டு வந்து சொல்ல முடியும். அதுதான் ஜி. அததான் இப்ப நான் பாத்துட்டு இருக்கேன். இருக்கு. ஆனா வந்து அப்போ பழங்காலத்துல அஞ்சல் வழி கல்வி, அஞ்சல் வழின்னா போஸ்ட் மூலியமா அது வந்து அனுப்பி அனுப்பி அந்த ஜெராக்ஸ் அப்படியே போட்டு வச்சு அதுக்கு புக் எல்லாம் இல்ல. ஆனா புக் இருக்கு என்கிட்ட. ஹிப்னாட்டிஸ் மெஸ்மரிசம் வேணும் மனோசை பயிற்சிட்டு என்கிட்ட பழங்கால ஒரு புக் ஒண்ணு பிடிச்சேன். அது வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா கண்ணு போட்டுருந்துச்சு. கண்ணு 2 கண்ணு அப்படி வட்டமா ஒரு மாதிரி பிளாக் தான் இருக்கும். நான் உனக்கு போட்டோ மாதிரி இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது என்னடா பார்த்தா உள்ள முழுக்க முழுக்க ஹிப்னாட்டிஸை பத்தி சொல்லப்பட்டிருக்குச்சு. பிரபஞ்ச சக்தியை இழுத்து வந்து பிரபஞ்சம்னு சொன்னாவே அந்த காத்துல வந்து ஒரு மின்காந்த அலை சக்தி இருக்காச்சு. அந்த மின்காந்த அலை சக்தியை வந்து நம்ம பிராணாயாமம் செய்யறது மூலமா நம்மளுக்கு வந்து அதிகமா நம்ம உடம்புக்குள்ள ஒரு சுப்பீரியர் பவர், அதாவது ஒருத்தருக்கு ஹிப்னாட்டிக் பண்ணலாம், ஒரு நோக்கவர்மே பண்ணலாம்னு வச்சுக்கோ, அந்த அளவுக்கு ஏத்த முடியுமா. அதனாலதான் வந்து நோக்கவர்ம கலை வர்ம ஆசான்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எப்படி அவங்க எடுக்கிறாங்கன்னா, ஒண்ணு பயிற்சி, தினமும் பயிற்சி, கண்களால பார்த்து 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 அந்த பயிற்சி பண்ணி பண்ணி எப்படி பண்ணிருக்காங்கன்னா, என்னுடைய மகா சூட்சும குரு எனக்கு சொல்லுவாரு, இதெல்லாம் உண்மையா அப்படின்னும் போது இதை விட பயங்கரமான அஸ்திரங்களெல்லாம் தனுர்வித்தை அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வீக யுகத்துல வந்து இதை வந்து அந்த மந்திரங்களை உச்சரிக்கிறதுனாலோ இல்ல வந்து அந்த மனாற்றலை கூச்சி கூச்சி அதை வந்து நம்ம பயிற்சி பண்றதுனால அஸ்திரங்களை கையில வெளுக்கி வைக்க முடியும். அஸ்திரங்கள்லாம் எப்படி தெரியுமா, இப்ப வந்து மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா கர்ணன், அர்ஜுனன் அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மந்திரத்தை சொல்லி அந்த நான்ல வந்து விரலமைத்தா இருக்கும். அப்படியே அந்த அவங்களுடைய மன ஆற்றல் எல்லாமே பிரபஞ்ச ஆற்றல் எல்லாத்தையும் ஒன்னா கூச்சாங்கன்னா அதுல 50 மனம் வருவாங்க. மின்னல் மாதிரி அப்படி ஷார்ட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி அந்த காலத்துல எல்லாம் இருந்துதான். இப்ப வந்து காலப்போக்கில் அடிக்க போச்சாங்கன்னா உலகம் அடிச்சிடும். அது மாதிரிதான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த இமேஜினேஷன்ல பண்ற ஒரு பொருளை வந்து உண்மையிலேயே போய் அடிக்கும் போது அவனுக்கு தாக்கம் ஏற்படும். சூனியெல்லாம் வைக்கிறாங்க. அந்த வந்து அவங்களுடைய டிஎன்ஏ இல்ல ஏதாவது ஒண்ணு நம்ம எடுத்து அவங்களுடைய சில வஸ்திரங்கள் ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. ஆனா வந்து போலியா இருக்கிற மாந்திரிகள் நிறைய பேர், அதாவது காசுக்காக. ஆனா உண்மையா பாருங்க ஜி, ஒரு பெரிய மிராக்கிள் வெறும் முடியோட டிஎன்ஏ வச்சு. ஆமா ஜி, அதான் ரொம்ப ஆச்சரியம் ஜி. தலைமுறை அதுல வச்சு விட்டுறாங்க பாருங்க ஜி. ஆமா ஜி, அதுதான் ஜி எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆனா வந்து நான் வந்து ஓலைச்சுவடியில வந்து பார்த்தேன். என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு, ஓலைச்சுவடிட்டாங்களா, அது எப்படிதான் இருக்கும் ஓலைச்சுவடி, சும்மா கதை விடுறாங்களா கூட பாக்கலாம்னு எடுத்து பார்த்தா பயங்கரமான ஓலைச்சுவடி ஜி. பழங்காலத்து ஓலைச்சுவடி, கையால தொட்டு பார்த்தேன் அத. அந்த எழுத்து ஒண்ணுமே புரியல ஜி, எனக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல. ஏதோ 1-2 வார்த்தை புரியுது, ஆனா படிக்க புரியுமா எனக்கு தெரியல. அக்கரங்கள்லாம் அறியப்பட்டிருக்கு, சில விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அத நம்ம இப்படி கண்டுபிடிக்கலாம் ஜி. ஒண்ணு இப்படி கண்டுபிடிக்கலாம். நீங்க நல்லா மெடிடேஷன் போயிட்டு அந்த ஓலைச்சுவடி கையில வச்சுட்டு அது என்ன சொல்ல வருது, ஏன்னா எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்மளுக்கு கிடைச்சிடும் ஜி. எல்லாமே வந்து நம்ம இதுல கனெக்ட் பண்ணிட்டோம்னாலே இன்டர்நெட் மாதிரி ஜி. இன்னொரு விஷயம் ஜி கண்டுபிடிச்சேன். நம்மளுடைய ரிசர்ச்ல இன்னொன்னு கண்டுபிடிச்சேன். என்னன்னா, அந்த நம்முடைய ஆன்மா இருக்குல்ல, உடம்புக்குள்ள இருக்குல்ல உயிர், அது வந்து நம்மளுக்கு தெரியாத மொழிகள்லாம் வந்து நம்ம இப்ப என்ன பிரிவு எடுத்திருக்கோமோ, என்ன லாங்குவேஜ்ல இருக்குமோ அந்த லாங்குவேஜ் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும் ஜி. நீ ஒரு விஷயம் புரியாத ஒரு பொருளை பாக்குற, எங்கேயோ காட்டுக்கு போற ஏதோ ஒரு பொருளை பாக்குற, இது என்னன்ட்டு நீ பாத்துட்டே இருக்குன்னு வச்சுக்கேன். ஏதோ ஒரு கல்லோ இல்ல மரமோ செடியோ ஏதோ ஒரு மூலிகையோ தெரியுது, அந்த மூலிகையே பாத்துட்டு வச்சுக்கேன், நம்மளுக்கு சொல்ல ஆரம்பிச்சோம். உள்ள இருந்து அந்த ஆன்மா வந்து அந்த மூலிகையுடைய மொத்த தத்துவங்களையும் அந்த மருத்துவ குணங்களையும் அதவே பாத்துட்டே இருந்தா உடனே அதனுடைய சென்ஸ் எப்படி ஸ்கேன் பண்ணின ஒரு சென்சார் வந்து எப்படி ஸ்கேன் பண்ணுதோ ஒரு விஷயத்த, ஸ்கேனிங் வந்து எப்படி ஜெராக்ஸ், எப்படி பேப்பர்லாம் அப்படியே ஜெராக்ஸ் பண்றது, எப்படி ஸ்கேன் பண்ணி அப்படியே எடுத்து அப்படியே ஃபுல்லா ஒரு பேப்பரா கொடுக்குது, அந்த மாதிரி நமக்கு வந்து மைண்டுக்குள்ள அந்த ஜீவன் என்ன பண்ணுது, அந்த மூலிகையுடைய தத்துவங்களை அப்படி நமக்குள்ள எல்லா விஷயங்களும் அப்படி தெரிய வச்சிருது மனசுக்குள்ள. சித்தர்கள் இப்படிதான் நிறைய மூலிகைகளை வந்து விஷ மூலிகையில இருந்து
நவபாசான மூலிகையிலிருந்து மத்தவங்களுக்கு பயன்படக்கூடிய எல்லா மூலிகைகளும் இப்படிதான் ஜி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமா, என்னுடைய சூட்சும குரு அசரீரியா சொல்லுவாரு, உள்ள கேக்குற எல்லாருக்குமே குரு இருக்காங்க ஜி, எல்லாருக்குமே குரு இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா இதுல உண்மையா நம்பிக்கை வச்சு டிராவல் பண்றவங்க மத்தியும் இந்த ரிசல்ட் கிடைக்குது. ஏதோ அரையும் குறையுமா சும்மா நம்பிக்கை இல்லாம அப்படி இருக்கிறவங்க எல்லாம் ரிசல்ட் கிடைக்கல. முதல்ல நான் நம்பிக்கை இல்லாம தான் இருந்தேன். ஆனா உண்மையாவே இதுல அப்படியே மெடிடேஷன் பண்ணி 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 கான்சென்ட்ரேஷன் பண்ணி உள்ள இறங்க எனக்கு நிறைய விஷயங்கள் அப்படியே கிடைக்க ஆரம்பிச்சு. அதே மாதிரிதான் நீங்களும் டிராவல் பண்ணிட்டு அதுதான் ஜி சார் கிட்ட போய் கத்துட்டு வரலாம் அப்படின்ட்டு நானும் லீவு நெக்ஸ்ட் வீக் லீவ் வருது போலான்னு பிளான் போட்டுருக்கேன். சண்டே கிளம்பிடலாம். சண்டே அதாவது ரெண்டு பேருமே கூட போலாம், ஒன்னும் பிரச்சனை. போயிட்டு கூட ஒரு ரூம்ல தங்கிட்டு அவர்கிட்ட கத்துக்கிட்டு ஒன் டே 2 டே இருந்து கத்துக்கிட்டு இப்போ சண்டே மார்னிங் அங்க போற மாதிரி நம்ம டிராவல் பண்ணணும். நைட்டு டிராவல் பண்ணணும். அங்க போயிட்டு போருக்குள்ள இறங்கி போர்ல இருந்து பைக் ஸ்டாப் அங்க இருந்து ஒரு ஆபீஸ் இருக்கு, நமக்கு தெரியும், நான் போயிருக்கோம். அது போகும்போது ஏதாவது சின்ன கிஃப்ட் குருன்ற ஒரு முறையா நம்ம ஏதாவது அவர் பண்ற மாதிரி ஏதாவது நம்ம 2 பேர் சேர்ந்து அந்த மாதிரி வாங்கிட்டு போயிட்டு நம்ம கொடுத்தா அவர்கிட்ட சில விஷயங்களை இந்த டெலகினசிஸ் நம்ம பிராக்டிஸ் கத்துட்டு வரணும் எப்படின்றத. டெலகினசிஸ் மெயின்டைனிங் எதனா அது ரெண்டுமே நம்ம சப்ஜெக்டா கத்துக்கணும். வேற மாதிரி அதே வேற லெவல் பண்ணிடலாம். பொருளெல்லாம் தொடாம நகர்த்துறாச்சு முன்னாடி. அது எதுவும் மேக்னெட்டிக் வேவ் எதாவது வச்சிருப்பாங்க, எதுவுமே கிடையாது. சும்மா ஒரு டீ கப்பு இந்த மாதிரி டம்ளர் இதெல்லாம் தொடாமலே நகர்த்துறாச்சு. நான் இன்னொன்னு கேட்டேன், ஒண்ணு ஜெமிக்ஸ் வச்சு நகர்த்தலாமா, கண்ணுக்கு தெரியாத ஒரு த்ரெட் மாதிரி இருக்கும், அதை வச்சு நகர்த்தலாமா, இன்னொன்னு ரியலாவே பண்ணலாம் அப்படின்றாங்க. ரியலா பண்றது கொஞ்சம் எனர்ஜி மெடிடேஷன் அந்த பவர் எனர்ஜி எக்ஸ்ட்ரா தேவைப்படும் அப்படின்றாங்க. நல்லா இருக்கு. ஆமா, ஸ்ட்ரா இருக்குல்ல, ஸ்ட்ரா நம்ம புரியுதுங்க, ஜூஸ் குடிக்கிற ஸ்ட்ரா, பிளாஸ்டிக் ஸ்ட்ரா, அத கையில அதுல கையில அவரு அப்படி அதை தொடாம அப்படி நகருது, தொடாம நகர்த்துறாரு. பெண்ணு இதெல்லாம் தொடாம நகர்த்துறாரு. ஆனா அவரு நம்ம கைய நம்மள டச் பண்ண உடனே அது நகர ஆரம்பிச்சிருச்சு. ஆமா ஆமா, அவர் எனர்ஜி கொடுத்த உடனே நகர ஆரம்பிச்சு. நான் அவரு என்கிட்ட ஒரு இது கொடுத்தாரு, பிராக்டிஸ் மந்திரம் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு, தாய் இதெல்லாம் கொடுத்தாரு. அதை வச்சு பிராக்டிஸ் பண்ணேன். அவரு எனக்கு பாடியில உடம்புல ஹீலிங் பண்ணாரு. அவரு மெடிடேஷன் பண்ணாரு எனர்ஜி. ஜி நீங்க இங்க மத்தியில நீங்க வீட்டுன்னு போய் பண்ணாலே வரும், ஆனா அந்த எனர்ஜி ஃபுல்லா நீங்க யூஸ் பண்ணிட்டே இருந்தா உங்களுக்கு வராது அப்படின்னு. அதே மாதிரி அவரு கொடுத்த ஸ்டாவை நம்ம நோக்கில் அப்படியே வாசிட்டு வச்சா அது நார்மலாவே அந்த மேக்னெட்டிக் ஒரு எனர்ஜி தொடாமலே நகரும், அது செகண்டரி. ஆனா அவர் கொடுத்த ஸ்ட்ராவை நான் ஃபுல்லா என்ன பண்ணேன், நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்மள கையில எல்லாம் நல்லா தேய்ச்சிட்டு ஏதாவது உள்ள இருக்கா நல்லா செக் பண்ணிட்டு நான் புதுசா ஒரு ஸ்ட்ராவும் வாங்கிட்டு போனேன் ஜூஸ் கடையில இருந்து. ஜூஸ் கடையில இருந்து புதுசா ஒரு ஸ்ட்ராவும் வாங்கிட்டு போனேன். வாங்கிட்டு போயிட்டு இந்த ஸ்ட்ராவும் ரெண்டும் ஒன்னான்னு செக் பண்ணேன். அந்த 2 ஸ்ட்ராவும் பாத்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்ததுல எந்த ஒரு ரெமார்க்கும் கிடையாது, நல்லாதான் இருக்கு, நார்மல் ஸ்ட்ரா தான். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், அவங்க கொடுத்த எனர்ஜியை வச்சு நகரமான நான் புதுசா வாங்கின ஸ்ட்ராவை ஜூஸ் உரியுது அந்த பிளாஸ்டிக் ஸ்ட்ராவை ஒரு வாட்டர் கேன் மேல வச்சுட்டு இப்படி விரல கொண்டு போனேன் ஜி. விரல கொண்டு போனது நகருது ஜி ஆட்டோமேட்டிக்கா. ஆமா, அதுக்கப்புறம் அந்த எனர்ஜி போயிடுச்சு. நான் நிறைய யூஸ் பண்ணியிருந்தா அந்த மேக்னெட்டிக் எனர்ஜி குறைஞ்சிரும் அப்படின்னாங்க. அதனால அப்படியே அது குறைஞ்சிச்சு. மறுபடியும் நீங்க மெடிடேஷன் பண்ணிட்டே இருக்கணும், தியானம் பண்ணிட்டே இருக்கணும், ஆட்டோமேட்டிக்கா அது ஒன்னும் ஏறிட்டே இருக்கும், எனர்ஜி வந்துட்டே இருக்கும். நாங்க ஆனா விட்டு நம்ம ஸ்ட்ரா வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் எனர்ஜி டெலிகினசிஸ். ஸ்ட்ரா வச்சு கூட சூப்பரா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் வெயிட் கம்மியா இருக்கு பொருள்லாம் இது பண்ணலாம். ஆமா ஆமா, சின்ன சின்ன பொருள் எல்லாம் நம்ம மூவ் பண்ணா அப்படியே அவர்கிட்ட நம்ம நேரா போய் கத்துக்கலாம், வாங்க, ஒன்னும் பிரச்சனை. இதுதான். ஆமா, இன்னும் நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு ஜி, கத்துக்கணும்னு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தான். கண்டிப்பா ஜி, கண்டிப்பா. ரெகுலர் ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு சொல்லணும். அதான் ஜி, அப்புறம் பாத்துட்டு நம்ம அப்படியே கிளம்பி நைட்டு கூட ட்ரெயின்ல அப்படியே வந்துடலாம். ட்ரெயின் பஸ் ஏதோ ஒன்று கூட பிடிச்சி வந்துடலாம். ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒரு 9-10 மணிக்கு கிளம்பிடணும். 9-10 மணிக்கு கிளம்பினா நீ எப்படி கிளம்புற, அங்க நேரடியா போறதுக்குள்ள இறங்குற மாதிரி வந்துடுறியா, இல்ல 2 பேரும் ஒன்னா டிராவல் பண்ணி போற மாதிரி போலாமா? அப்படி கூட வந்துடுறேன். அப்புறம் அங்க வச்சு நம்ம பாத்துட்டு அப்புறம் அங்க இருந்து கூட பஸ் ஏறிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, பட் எப்படி இருந்தாலும் பூந்தமல்லியில 2 பேரும் ஒரே டைமுக்கு இறங்குற மாதிரி நம்ம போரூர்ல பூந்தமல்லி ஸ்டாப் தான் ஃபர்ஸ்ட் மெயின் ஸ்டாப்.
ஆமாங்க. அங்க வந்து நம்ம 2 பேரும் இறங்குற மாதிரி இறங்கிட்டு நம்ம வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியை கத்துக்கிறதுக்கு அவர்கிட்ட நம்ம வந்து சண்டே வந்து ஒரு ஈவினிங்குள்ள அங்க ரீச் ஆயிடும். 5 o'clock ரீச் ஆயிட்டு அவங்க கிட்டே ரூம்ல தங்கிட்டு நம்ம மார்னிங் வந்து ஒரு 11 o'clock நம்ம ஹோட்டல்லாம் போய் சாப்பிட்டு வந்து அவர்கிட்ட பிராக்டிஸ் வந்து டெலகனிசிஸ் இல்ல மைண்ட் ரீடிங் ஏதோ ஒண்ணு நீ நான் வந்து டெலகனிசிஸ் எனக்கு ரொம்ப நாள் இன்ட்ரெஸ்ட். உங்களுக்கு மைண்ட் ரீடிங்னா மைண்ட் ரீடிங் நீ ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கோ சொல்லித்தரேன். நான் மைண்ட் ரீடிங் எடுத்துக்கிறேன், நீங்க டெலிகனிஸ் எடுத்துக்கோங்க. நான் டெலகனிஸ் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி டெலகனிஸ் பத்தி கேட்கறேன் சொல்லித்தரேன். அப்படியே பிராக்டிஸ் பண்றேன், பேசிக் பிராக்டிஸ். பத்தல எனக்கு நல்லாவே ஃபீல் ஆச்சு. இருந்தாலும் வந்து சரி ட்ரை பண்ணுவோம், ஓரளவுக்கு இருக்க எனர்ஜியை வச்சு ஓரளவுக்கு பிடிக்க முடியும்னு ஒரு கான்பிடென்ட் இருந்துச்சு. ஆமா ஜி, ஆமா ஜி. ஆனா நான் சென்னையில வந்து முதல்ல நான் வந்து பிராக்டிஸ் வந்து பாத்தியா மெஜிஷியன் நம்முடைய குரு ஜவஹர் சார் அவர்கிட்ட. ஆமாங்க ஜி. அவர் வந்து என்கிட்ட கேட்டாரு, நீங்க வந்து எந்த விஷயம் ஜி நீங்க கத்துக்க இன்ட்ரெஸ்ட் அப்படின்னும் போது எனக்கு வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இந்த வந்து பேய் இருக்கா இல்லையா, தெய்வீக சக்தி இருக்கா இல்லையா, இந்த அமானுஷ குட்டிச்சாத்தான், இந்த தேவதைகள்ன்றாங்களே, இந்த மந்திர சக்தின்றாங்களே, இந்த மூலிகை, இந்த சாபம், இதெல்லாம் வந்து இருக்கா இல்லையா எனக்கு நிறைய சின்ன வயசுல இருந்து பெரிய டவுட். அத பத்தி ஆராய்ச்சியும் நான் பண்ணிட்டு, அதாவது இது இருக்கா இல்லையா ஆராய்ச்சி செய்யறதுக்காக மட்டும் தன்னுடைய பர்சனலா எனக்கு அது இன்ட்ரெஸ்ட். கண்டிப்பா கண்டிப்பா நம்ம அப்படி இருக்கும்போது சேம் அதே மைண்ட் செட்ல நீங்களும் அங்க உள்ள உட்கார்ந்து இருந்தீங்க சேர்ல நான் பார்த்தேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சரி என்ன இது நம்ம உட்காந்துட்டு இருக்காரு, ஒருவேளை வந்து எனக்கு அதுலயுமே டெஸ்ட் பண்ணுவோம். எப்பவுமே குருவே டெஸ்ட் பண்ற சைட நான் பாத்துருக்க மாட்டேன். ஆமா ஆமா நம்ம அப்படின்னு தோணுச்சு பாத்தீங்களா, நம்ம 2 பேரும் பார்த்தோன்னே ஏற்கனவே பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் ஆச்சு. ஆமா அது எனக்கு அதை பிளஸ். நான் வந்து உடனே கிடைச்சி நீங்க எந்த ஒரு ஜி அப்படின்னா இந்த மாதிரி திருச்சி அப்படின்னீங்க. நான் வந்து சொன்னேன் திருப்பத்தூர் ஜி. சரி ஓகே ஓகே என்ன ஜி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஏதோ கத்துக்க வந்துட்டேன். ஆமா நானும் சேனல்ல பார்த்து தான் அவரு போட்ட வீடியோ அதெல்லாம் குரு பார்த்தா கத்துக்கிட்டு தான் வந்தேன். ஆனா வந்து கிட்டத்தட்ட அவர் மேஜிக் யூஸ் பண்ற விஷயங்கள் வந்து மெட்டீரியல் நிறைய யூஸ் பண்றாங்க, அது செகண்ட். ஆனா நான் எனக்கு வந்து கேட்ட சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் கேட்டாரு, உனக்கு வந்து என்னங்க ஜி நீ வந்து கத்துக்க விரும்புறீங்க அப்படின்னு. மெஜிஷியன் லெவல்ல ஏதாவது அந்த மாதிரி கத்துக்கிறீங்களா இல்ல வந்து ரியாலிட்டியான விஷயங்களான்னு போது நான் ரியாலிட்டி விஷயங்களை பத்தி தான் நான் கேட்டேன். ரியாலிட்டினா அந்த எப்படி சொல்றேன்னா மைண்ட் ரீடிங், டெலகனிசிஸ், யூரிக் எல்லாம் பாத்துருப்போம். யூரிக் ஸ்பூன் எல்லாம் வளைப்பாங்க. அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போங்க. அவங்க யூரிக்லர் வந்து பார்த்தா அவங்க வந்து அந்த ஸ்பூனை வளைக்கிறது, அப்புறம் மைண்ட் ரீடிங், அப்புறம் வந்து இன்னொருத்தர் கூட அந்த ஏதோ பாத்துச்சு இந்த அமெரிக்கா சைடு எங்கயோ வந்து ஒருத்தர் கைல் பவி யாரோ ஒருத்தர் சரியான டெலகனிஸ். அவர் வீடியோ வந்து பயங்கரமா பாப்பேன். எப்படி இதெல்லாம் பண்றாங்க, எப்படி இதெல்லாம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் உடைய அந்த பவர், மைண்ட் பவர். அதாவது மைண்ட் பவர்ன்றதும் நம்மளுக்கு நமக்குள்ள இருக்கிற அந்த மன ஆற்றல்ன்றதும் ரெண்டும் ஒண்ணுதான். கிட்டத்தட்ட பிரபஞ்ச ஆற்றல்ன்றதும் எல்லாமே ஒண்ணுதான். கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா அத வந்து என்னன்னா நம்ம வந்து செதறி கிடக்குற அந்த மன ஆற்றலை ஒண்ணு குவிக்கணும். எப்படின்னா சூரியன் வரக்கூடிய அந்த லென்ஸ் வச்சு நம்ம பேப்பரை எரிப்போம் பாத்தியா, அந்த மாதிரி அந்த மாதிரி குவிச்சாதான் இது வேலையா நடக்குமா. குரு சொன்னது, ஜவஹர் சார் சொன்னது அதுதான். அப்பதான் வந்து அது ஒர்க் அவுட் ஆகும். ஆமா அது மட்டும் இல்லாம ஒரு நாள் விட்டுட்டா கூட மறுபடியும் வந்து நான் அந்த மாயின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணங்கள் வந்து மன ஆற்றல் வந்து மறுபடியும் பிரிஞ்சிருமா. அதாவது எப்படி சொல்றது, சிதைவு ஏற்படும், மனசிதறல் ஏற்படும், மறுபடியும் கான்சென்ட்ரேஷன் வராது. அதனாலதான் நிறைய நான் இது வரைக்கும் அவரை பார்த்தப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயம் கத்துக்கணும்னா ஃபுல்லா பயங்கர ஃபோக்கஸ் பண்ணுவேன். எந்த விஷயம் இன்ட்ரெஸ்டோ அதுல மத்தியம் சரியான மெடிடேஷன் பண்றாரு ஜி. அதான் ஜி அவரு பவர் இருக்கு அவர்கிட்ட. ஆமா பயங்கரமான மெடிடேஷன் பண்றாரு. அவங்க உள்ள வரும்போது வந்து பாத்தீங்கன்னா மெடிடேஷன் பண்றாரு, வெளியே போகும்போது மெடிடேஷன் அப்படியே ஒரு. அதுவும் இல்லாம ஜி அவர் வந்து அப்ப வந்து ஜி மைண்ட் வந்து ஒரே நிலையில இருக்கும். ஓகே ஓகே. ஆனா வந்து அகோரிங் யூஸ் பண்றாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா. அகோரிங்ல வந்து எல்லாமே இந்த என்ன சொல்ல வரேன்னா அவரு பயன்படுத்துறத வந்து அவர் நம்ம முன்னாடி போய் நம்ம உட்காரோம்னா அப்ப ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் தெரியுமா ஜி. அந்த ஹாப்பினஸ் வந்து அவர் டெலிபதி மூலியமா நம்மளையும் ஃபீல் பண்ண வைக்கிறாரு. அவரும் ஃபீல் ஆயிடுறாரு அந்த டைமுக்கு மட்டும். இப்ப கஸ்டமர் கிளையண்ட் யாராவது வராங்க அப்படின்னா அந்த டைமுக்கு மட்டும் அது எடுத்துக்கிட்டு அது அப்படியே நமக்கும் இது பண்ணிடுறாரு. அது நம்மளுக்கு ஹாப்பியா இருக்கு. பட் ஆனா இருந்தாலுமே கூட என்ன விஷயம்னா அவங்க வந்து நம்ம டைரக்டா அவங்க அந்த விஷயத்த பயன்படுத்துறாங்களா அப்படின்னா நம்ம கண்ணில் நேரம் பாக்கல. ஆனா பட் ஆனா பாக்கல. மேபி கெஸ் இருக்கு ஜி. ஏன்னா கெஸ் இருந்துச்சுனாலே அது கண்டிப்பா உண்மையாதான் இருக்கும். ஏன்னா வந்து ஜி அவர் போறாரு,
ரூமுக்குள்ள போறாரு. மெடிடேஷன். சிகரெட் என்ன தான் வாங்கிட்டு வர சொல்லுவாரு, நான் தான் வாங்கிட்டு வருவேன். நான் நிறைய சிகரெட் வாங்கிட்டு வருவேன் அவருக்கு. ஆனா மெஜிஷியன் நல்லா சிகரெட்டை வச்சு நிறைய மேஜிக் பண்ணுவாங்க. ஆமா, போயிட்டு 2 சிகரெட் அடிப்பாரு, ஃபுல்லா புகை எல்லாம் போட்டுருவாரு. ஆமா, அதுக்கப்புறம் ரிலாக்ஸா வந்து மெடிடேஷன் பண்ணிட்டு தான் நம்மள உள்ள கூப்பிடுவாரு. அதுக்கப்புறம் மெடிடேஷன் பண்ணிட்டு உள்ள கூப்பிடுவாரு. இப்ப வாங்க ஜி, எப்படி சொல்றேன்னு பாருங்க, டக்கு 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 டக்குன்னு வந்து ரியாலிட்டியான விஷயம் மட்டும் தான் நான் கேட்பேன். எப்படின்னா நம்ம மைண்டுக்குள்ளேயே பூந்துடுறாரு ஜி அவரு. அதுதான் ஜி, இப்ப அது பாஸ்ட் டென்ஸ்ல உள்ள போறா ஜி, எப்படின்னு தெரியல. அது கிட்டத்தட்ட டைம் டிராவல் மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும். அப்ப வந்து எனக்கு தெரிஞ்சு இப்ப எனக்கு இப்படி எல்லாம் டவுட்டா இருக்கு. என்னன்னா ஜி, இப்ப நம்ம உங்க பாக்கெட்ல இருந்து ஒண்ணு எடுத்தாரு தெரியுமா ஜி? அது வந்து கிறிஸ்டல் பென் ஜி. இல்ல ஜி, இல்ல இந்த பேப்பர் மாதிரி போட்டு அதை மறை வச்சு மறுபடியும் எடுத்தாருல. ஆமா, அது ஒண்ணு ஜி. அப்புறம் இன்னொன்னு வந்து ஜி, மெழுகுவத்தி வந்து எரியவே இல்ல ஜி ஆக்சுவலா. ஆனா நம்ம கண்ணுக்கு தான் அது எரியற மாதிரி தெரியுது. அவர் பண்ணாரு, நம்ம கண்ணுக்கு எரியற மாதிரி. இப்ப கைய தூக்கும் போது மெழுகுவத்தி எரியும்னு சொன்னாரு, கைய தூக்குறோம் மெழுகுவத்தி எரியுது. ஆனா நம்ம கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுது ஜி. அது வந்து என்கிட்ட ஒரு புக் இருக்கு ஜி. ஓகே ஜி, இப்ப அது நம்ம கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுது அப்படின்னா நம்ம கிட்ட வந்து பேசுறது உண்மையிலே ஜவஹர் சார் தானா? புரியுதா ஜி? இல்ல வந்து அவரு இன்னும் ரூம்லயே தான் உட்கார்ந்து இருக்காரா? கதவை திறக்கிறாரு, வர்றாரு, பண்றாரு, எல்லாமே ஓகே. ஆனா வந்து நம்ம கிட்ட வந்து உட்கார்றது ஜவஹர் சார் மாதிரியே இது பண்றாரா? அப்ப வந்து முன்னாடியே அவரு இதெல்லாம் வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துடுறாரு போல ஜி. நீங்க சொல்ற மாதிரிதான் அவரு ஃபியூச்சருக்கு வந்து இப்படி போயிட்டு டிராவல் பண்ணிட்டு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மறுபடியும் பின்னாடி வந்து உட்கார்ந்துடுறாரு. மீண்டும் தொடர்ந்து அடுத்த பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.